ஹாய் கைஸ், இன்றைக்கும் நம்ம ஒரு சோகன்ட்ரி கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்னேக் பசில் நம்ம விளையாண்டுருப்போம் இல்லையா பழைய நோக்கியா மொபைல்ஸில். அந்த ஸ்னேக் கேம் நம்ம எப்படி கோடிங்கில் ஜாவா கோடில் அச்சீவ் பண்ண போகிறோங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதுவுமே ஜோகோ ரவுண்ட் 3யோட அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் ரவுண்ட். இது ஸோ ஒரு ஃபுட்டை இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ இனிஷியலாக நம்மளோட ஸ்னேக் ஸ்டார்ட் ஆகிற அதை நம்ம டாட்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த இந்த ஸ்னேக் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து இந்த ஃபுட்டு அதை கேட்ச் பண்ணணும். ஸோ இதை நம்ம எப்படி போவோம்னா, ஒன்று லெஃப்ட் டு ரைட் போவோம். அப்போது இங்கேருந்து இந்த இடத்துக்கு வரும். அங்கேருந்து இந்த இடத்துல இதை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே ரீப்ளேஸ் ஆனது இன்னொரு இடத்துல ரேண்டமாக ஒரு இடத்துல ஃபுட்டு ஜென்ரேட் ஆகணும். மறுபடியும் நம்ம அதை பேஸ் பண்ணி வரணும், இந்த ஃபுட் எடுக்கணும். ஸோ இப்போ இந்த ஃபுட் எடுக்கிற ப்ராசஸ்லேயே நமக்கு என்ன ஆகணும்னா, இந்த டாட்ஸ் அதாவது ஸ்னேக்கோட டைலும் குறைஞ்சிக்கிட்டே வரணும், பேஸ்டு ஆன் தி ஸ்னேக் கேட்ச் பண்ணியிருக்க ஃபுட்டை பேஸ் பண்ணி. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ இதில் நம்ம லெஃப்ட்டு ரைட்டு அப்பு டவுனு, ஸோ இந்த 4 கீவேர்டு வச்சு தான் போகிறோம் மூமெண்ட் பேஸ் பண்ணி. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு டாட் இருக்குது அப்படின்னா, இங்கேருந்து இந்த இடத்துக்கு இந்த டாட்டை மூவ் பண்ண போகிறோம். அப்போது அது ரைட்டில் என்ன நடக்கும்னா, இது ரோ, இது காலம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கேருந்து 0,0லேருந்து 0,1 போகுதுன்னா என்ன நடக்கும்னா, ரோ ஸ்டில் அப்படியே இருக்கும், காலம் இன்க்ரிமெண்ட் ஆகும். டவுன் போடுறோம், இங்கேருந்து இங்கே ரைட்டுக்கு நம்ம மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ரோ அப்படியே தான் இருக்க போகுது, ஸ்டில் அப்படியே இருக்க போகுது, காலம் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ அதுவே லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும்னா, ரோ ஸ்டில் அப்படியே இருக்க போகுது சேம், பட் காலம் இன்க்ரிமெண்ட்டுக்கு பதிலாக டீக்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஒரு டவுன்வர்ட்ஸ் போகிறோன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ காலம் ஸ்டேபிளாக இருக்கும், ரோ இன்க்ரீஸ் ஆகும். அப்வர்ட்ஸ் போகிறப்போ காலம் ஸ்டேபிளாக இருக்கும், ரோ டிக்ரேட் ஆகும், டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இதை என்ன மாதிரி எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஸ்னேக்கோட கண்டிஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னா, ஒரு ஸ்னேக் இங்கே, ஸோ இங்கேருந்து இந்த லென்த்தில் எல்லாமே ஸோ இந்த இடத்துக்கு, அதாவது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் போகிறப்போ அது கேம் ஓவர் ஆகிடணும். ஓகேவா? ஸோ அதே போல் ஸ்னேக் அதோட ஸ்னேக் அதையே இடிச்சுக்கிட்டாலும் கேம் ஓவர் ஆகிடணும். அதே மாதிரி ஃபுட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஃபுட்டோட லிஸ்ட் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அந்த ஃபுட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அது ஸ்டாப் ஆகிடும், கேம் எண்ட் ஆகிடணும். ஸோ இதான் கான்செப்ட். இதை நம்ம எப்படி கோடிங்கில் அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க மெயின் கிளாஸ். இதில் நம்ம 3 கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று மெயின் கிளாஸ், இன்னொன்று ஸ்னேக். அதில் தான் நம்ம எல்லா லாஜிக்குமே அதில் தான் அடிச்சிருக்கோம். கேமோட எல்லா லாஜிக்குமே அதில் தான் இருக்கும். ஸோ நோடோட யூஸ் நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன், ஏன்னா உள்ளே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ தான் அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஸ்னேக்குங்கிற கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்னேக் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் 6,6 கொடுத்துருக்கோம். அதாவது இது என்னென்னா, ரோ அண்ட் காலம் நம்ம இங்கே பார்த்துருந்தோம் இல்லையா, எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு 6x6 மேட்ரிக்ஸ் எனக்கு க்ரியேட் ஆகணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்னேக் கிளாஸில் இருக்க இனிஷியேட் ஸ்னேக் மூவ். ஸோ இப்போ நம்ம ஒரு மூவ் இனிஷியேட் பண்ண போகிறோம். அதில் இனிஷியலாக ரோ அண்ட் காலம் 0 கொடுத்துரும். ஏன்னா இனிஷியல் ஸ்டேட்டஸில் 0,0வில் தான் நமக்கு ஸ்னேக் இருக்க போகுது. ஸோ இங்கே நம்ம மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அங்கே கொடுத்துட்டோம். ஸோ இதில் ஸ்னேக்கோட பொசிஷன், இதில் ஃபஸ்ட்டு ஒரு 2 டைமென்ஷனல் கேரக்டர் அரே எடுத்திருக்கோம். ஸோ இது எதுக்காக எடுத்திருக்கோன்னா, ஸ்னேக்கோட பொசிஷன். ஸோ நம்மளோட இதில் ஸ்னேக்கோட பொசிஷன் இங்கே இருக்குன்னா, ஸோ 2x2 வருது. என்னென்னா இந்த ரோ அண்ட் காலமோட பொசிஷன்ஸ் எடுக்கிறதுக்காக நம்ம 2x2 மேட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸ்னேக்கோட பொசிஷன், அதோட ஹெட் எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஸ்னேக்கோட க்யூ, இதுக்கு ஒரு க்யூ க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த க்யூ எதுக்காகனா, ஸோ ஒன்ஸ் இது இங்கே இந்த ஸ்னேக் இப்போ இங்கே ஃபுட் இருக்குது அப்படின்னா,
இங்கேருந்து நம்ம ரைட் மூவ் பண்ணுறப்போ அதோட டைல் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அந்த அந்த மூமெண்ட் வந்து நமக்கு வந்து கிளியராக இருக்கணும். அதே போல் இப்போ ஃபுட் இல்லாத இங்கே ஃபுட் இருக்குது. ஸோ இதுக்காக நான் வந்து இந்த ரைட்டுக்கு மூவ் பண்ணுறேன்னா எனக்கு இந்த க்யூவில் இருக்கிற இந்த பார்ட், அதாவது லாஸ்ட் அதோட டைல் வந்து எனக்கு ரிமூவ் ஆகணும். ஸோ எனக்கு அதோட டைல் வந்து எங்கே இருக்குது அப்படின்றது தெரியணும். ஸோ அதை லோட் பண்ணிக்கிறதுக்காக ஸ்னேக் க்யூ வந்து ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபுட் க்யூ வந்து எதுக்காகனா நமக்கு ஃபுட்டு வந்து எந்தெந்த பொசிஷனில் வேணும் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இங்கே இருக்கலாம், அடுத்த ஃபுட்டு வந்து இங்கே இருக்கலாம், அடுத்த ஃபுட்டு வந்து இந்த இடத்துக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி எங்கே வேணால் அந்த ஃபுட்டு வந்து இருக்கலாம். ஸோ இதை வந்து லோட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு க்யூ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ மெயின் கிளாஸ்லேருந்து வந்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து இனிஷியேட் ஆகுது. இனிஷியேட் ஆகிறப்போ ரோ அண்ட் காலம் வந்து 0 இனிஷியல் லெவலில் இருக்கும். ஸோ அந்த பொசிஷனுக்கு வந்து நம்ம டாட்டு வந்து கொடுக்குறோம். ஸோ டாட்டை தான் இங்கே வந்து நம்ம ஸ்னேக்காக கன்சிடர் பண்ணுறோங்கிறதுக்காக இனிஷியல் வந்து அங்கே கொடுக்குறோம் 1 டாட். நெக்ஸ்ட் பிரிண்ட் ஸ்னேக்கு. ஸோ இந்த டாட் வச்சுருக்கோம் இல்லையா ஸ்னேக்கோட பொசிஷன். ஸோ அந்த பொசிஷன் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி டாட்டாக பிரிண்ட் பண்ணுறதுக்காக ஒரு பிரிண்ட் ஸ்னேக்குன்னு சொல்லி ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் வந்து ஒரு லூப் வந்து ஒயில் லூப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா திரும்ப நமக்கு வந்து அந்த டைரெக்ஷன்ஸ் வந்து கேட்கணும், ரைட் ஆர் லெஃப்ட், அப் ஆர் டவுன், அந்த கொஷின் வந்து கேட்கணுங்கிறதுக்காக ஒரு ஒயில் லூப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லூப்பில் வந்து என்டர் யுவர் டிரெக்ஷனில் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா நம்மளே சஜஷன்ஸும் கொடுத்துருக்கோம், ரைட்டு லெஃப்ட்டு அப்பு டவுனு. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரிங் மட்டும்தான் எனக்கு வந்து உங்கள்கிட்டருந்து வரணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்புட் ஸ்கேனர் போட்டு அங்கே யூசர்கிட்டேருந்து நம்ம வந்து டைரெக்ஷன் வந்து வாங்குகிறோம். டைரெக்ஷன் வாங்கிட்டு அவங்க வந்து மேபி அவங்க ஸ்மால் லெட்டரில் கொடுத்தாங்கன்னா கேஸ் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம அப்பர் கேஸ் மாற்றிட்டு ஸ்டேபிளாக எல்லாத்துக்குமே ஒரு அப்பர் கேஸ் RLUD. ஸோ இதை தவிர வந்து வேறு ஏதாவது வந்துச்சுனாக்கா இன்வாலிட் டைரெக்ஷன் கொடுத்துருவோம். ஸோ இன்வாலிட் டைரெக்ஷன் கொடுத்து லூப் பிரேக் பண்ணோன்னா நமக்கு மறுபடியும் வந்து என்டர் யுவர் டைரெக்ஷன் சொல்லிட்டு அந்த டைரெக்ஷன்ஸ் லிஸ்ட்டை வந்து கொடுத்துருப்போம். ஸோ இப்போ வந்து நான் ரைட் கொடுத்தேன் அப்படின்னா ஸ்னேக் மூவ் தான் இருக்கும். ஸோ நாம் ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரைட்டு லெஃப்ட் அப் டவுனுக்கு காலம் இன்க்ரிமெண்ட், காலம் டிக்ரிமெண்ட்டு, ரோ இன்க்ரிமெண்ட்டு, ரோ டிக்ரிமெண்ட். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் வந்து இங்கே அச்சீவ் பண்ணியிருக்கோம் நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி. ஸோ ஸ்னேக்கோட மூவில் என்ன பண்ணியிருக்கோம்னா ரோ வந்து 0வோட அதிகமாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி காலமும் 0வோட அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த கண்டிஷனை செக் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுக்கு மேலே அதாவது இந்த இடத்துக்கோ வந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கண்டிஷனை செக் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து இந்த 2 கண்டிஷன் எதுக்காகனா காலமோட லென்த்தும் ரோவோட லென்த்தும் டோட்டல் ஸ்னேக்கோட லென்த்தை விட கம்மியாக இருக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஏன்னா அதை விட கூட இருக்கக்கூடாது, ஏன்னா அது வந்து இன்ஃபினிட்டாக போயிட்டே இருக்கும். அதனால் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். எல்லா இடத்துலையுமே அது போய் அச்சீவ் ஆகிடுச்சு, எல்லா பாக்ஸும் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அது வந்து கேம் ஓவர் ஆகிடும். ஸோ அது வந்து கேம் ஓவருங்கிற மாதிரி கொடுத்து எக்ஸிட் கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது சக்ஸஸ் அச்சீவ் ஆகி உள்ளே வந்துருச்சு, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா ஸ்னேக்கோட க்யூ என்னன்னாக்கா ஸ்னேக்கோட க்யூ எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்னேக்கோட பொசிஷன்ஸ், அதாவது அதோட டைல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஒன் ஸ்டெப் வந்து மூவ் ஆகிடுச்சுன்னா, ஒன் ஸ்டெப் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிடுச்சுன்னா க்யூவில் வந்து இந்த 0,1ங்கிறத வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ 0,1 அப்படிங்கிறத ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் வேல்யூஸ் நமக்கு பேஸ்ட் ஆன் அந்த ரைட் டிரெக்ஷன்ஸ்லேயே நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கொடுத்துப்போம். அண்ட் வந்து இப்போது ஸ்னேக்கோட பொசிஷனில் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுற அந்த டாட் வேல்யூ, அதாவது ஸ்னேக் போகிற வேல்யூ வந்து ஃபுட் இல்லை, எக்ஸுங்கிறதான் இந்த இடத்துல ஃபுட்டாக நம்ம வந்து வச்சுருக்கோம். ஃபுட்டு வந்து அந்த இடத்துல இல்லை அப்படின்னா ஸ்னேக் க்யூவில் இருக்கிற ஒரு ரெக்கார்ட், அதாவது அதோட டைல் எடுத்து அந்த டைலை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இங்கே பண்ணியிருக்கோம். ஸ்னேக்கோட க்யூவோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னா நம்ம வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த பாக்ஸ் போயிருக்கோ அந்த டாட்டை தான் நான் ஃபஸ்ட்டு எந்த டாட் போயிருக்கோ அந்த டாட்டை தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு போயிருக்க டாட் எடுத்து நம்ம அந்த இடத்த வந்து எம்டி பண்ணிட்டோம். ஸோ நோடுகளில் வந்து நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம்னா ரோ அண்ட் காலம் க்ரியேட் பண்ணி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறோம். இதை பேஸ் பண்ணி நம்ம செட் பண்ணிக்கலாம். கெட்டர்ஸும் கொடுத்துருக்கோம், கெட் பண்ணுறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து
நம்ம ஃபெச் பண்ணி அதுலேருந்து போல்லேருந்து எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ ரோ அண்ட் காலம் அதை வச்சு நம்ம கெட்டர்ஸ் யூஸ் பண்ணி கெட் பண்ணிட்டு அந்த பொசிஷனை வந்து எம்டி பண்ணிட்டோம். ஆர் இப்போ இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ஃபுட் இல்லைன்னா வர லாஜிக்கு ஃபஸ்ட் இந்த ஃபுட் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா, அடுத்த ஃபுட்டு அதாவது ஃபுட்டு க்யூவில் வந்து இப்போ அவங்க கேட்ச் பண்ணியிருக்க ஃபுட்டு தான் லாஸ்ட் ஃபுட்டாக இல்லை அதுக்கு அடுத்த ஃபுட் இருக்குதாங்கிற மாதிரி செக் பண்ணுவோம். ஸோ செக் பண்ணிவிட்டு எம்டியாக இருந்துச்சுன்னா அந்த ஒரு மூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். அதாவது இப்போ எல்லா இடமுமே எனக்கு வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓகே, இப்போ வந்து இந்த ஃபுட்டு தான் எனக்கு லாஸ்ட்டு ஃபுட்னா இந்த இடத்துலேருந்து எனக்கு வந்து செக் ஆகும். செக் பண்ணும்போது நான் இந்த ஃபுட்டை கேட்ச் பண்ணாக்கில் எனக்கு வந்து கேம் ஓவர்னு வந்துடணும். ஸோ அதுக்காக தான் வந்து மூவ் ஃபார்வர்டு வந்து பண்ணுறோம். ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணிவிட்டு அந்த கேம் வந்து எண்ட் பண்ணிடுறோம். ஸோ மூவ் ஃபார்வர்டில் என்ன பண்ணுவோன்னா, ஜஸ்ட் ஸ்னேக்கோட பொசிஷனில் வந்து அந்த டாட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் வந்து இங்கே மூவ் ஃபார்வர்டு அண்ட் பிரிண்ட்டுங்கிற மாதிரி ஒரு மெத்தட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்னேக் வந்து ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டு வந்து மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அது கொடுத்துட்டு நம்ம பிரிண்ட் ஸ்னேக் கொடுத்துருக்கோம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி அந்த மேட்ரிக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ இது வந்து ஃபுட்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுனாக்க எந்த ஃபுட்டுமே இல்லை அப்படின்னா அந்த இது வரும். ஸோ ஃபுட்டு வந்து இருந்துச்சுனாக்கா நெக்ஸ்ட்டு ஃபுட்டு வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, டிஸ்பிளே ஃபுட்டு. ஸோ அடுத்த ஃபுட்டு அந்த ரோவுக்கான ஃபுட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுட் க்யூலேருந்து போல் எடுத்திருக்கோம். ஸோ இந்த போல் வந்து நமக்கு ஒரு நோடை வந்து கொடுக்கும். ஸோ அந்த நோட்லேருந்து அந்த பொசிஷனில் வந்து ஃபுட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஃபுட் க்யூவில் வந்து எங்கே பிரிண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நான் ஆக்சுவலி என்னென்னா, ஃபுட் க்யூவில் வந்து ஸ்னேக்கோட பொசிஷன் ஸ்னேக்கோட இந்த கன்ஸ்ட்ரக்டரில் வந்து மெயின் கிளாஸ்லேருந்து வரும் இல்லையா. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டரில் வந்து ஸ்னேக்கோட ரோ அண்ட் காலம் வந்து வந்துடும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட் இனிஷியல் பொசிஷன் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஒரு நியூ கேரக்டர் அதை வந்து க்ரியேட் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா. ஸோ அண்ட் வந்து ஸ்னேக்கோட க்யூவில் வந்து 0,0 வந்து கொடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து அதோட ஸ்னேக்கோட இனிஷியல் பொசிஷன். ஸோ இந்த இது வந்து நம்ம ரேண்டமாக கொடுத்துருக்கோம், எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ இதுதான் வந்து ஃபுட் க்யூ. ஸோ நம்மள்ட்ட வந்து 1 2 3 4 5 ஃபுட்டு வந்து இருக்குது. அந்த ஸ்னேக் வந்து 5 ஃபுட்டு வரைக்கும் கேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இன்கேஸ் நம்ம வேறு ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை வந்து இன்னும் கொடுக்கலாம். ஸோ அது வந்து டிஸ்பிளே ஃபுட்டு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த பொசிஷனில் வந்து ஃபுட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக எக்ஸின் பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஸ்னேக் மூவில் ஃபுட்டோட இந்த மொத்த இது எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ அடுத்து வந்து ஸ்னேக் வந்து எந்தெந்த இடத்துலலாம் அதோட கேம் வந்து ஓவர் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து எங்கெங்கே கேம் ஓவர் அச்சீவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோன்னா, ஸ்னேக் அந்த ஸ்னேக் அதுமேலே வந்து ஹிட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா, ஸோ ஒரு ரவுண்ட் பண்ணும்போது ஸ்னேக் வந்து அதோட டைலுக்குள்ளேயே வந்து அதோட ஹெட் வந்து டச் பண்ணிருச்சுனாக்க கேம் ஓவர் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம கொடுத்துருக்க இன்க்ரிமெண்ட் நம்ம மூவ் பண்ணுற பொசிஷனில் வந்து ரோவையும் காலமையும் வந்து செக் பண்ணுறோம். ஸோ அதை வந்து இங்கே வந்து ஈக்குவல் வரும். ஓகேவா, அந்த இடத்துல வந்து ஈக்குவல் வரும். ஸ்னேக்கோட டைல் வந்து நம்ம கொடுத்துருக்க நம்ம பண்ணுற டிரெக்ஷனில் அதோட டைல் அந்த டாட் வந்து எங்கேயாவது இருக்குதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறோம். ஸோ அந்த பொசிஷன் எடுத்து ஈக்குவல் செக் பண்ணுறோம். இருந்துச்சுனாக்க கேம் ஓவர் கொடுத்து எக்ஸிட் பண்ணிடுறோம். இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னாக்க நம்ம வந்து ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் மூவ் பண்ணுறோம். அந்த ஃபுட்டை கேட்ச் பண்ணாக்கில் இங்கே வந்துடும். ஸோ கேட்ச் பண்ணாதான் அதை வந்து ஃபார்வர்ட் மூவ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம வேணால் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுட்டு பொசிஷன் ஸ்னேக்கோட பொசிஷன் வந்து 0,0 கொடுத்துருந்தோம். டாட் வந்து 0,0 இருக்குது. ஃபுட்டோட க்யூ வந்து 1,0 கொடுத்துருந்தோம். ஸோ 1,0 இருக்குது. ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து
எனக்கு டவுன் வந்தாக்க நான் ஃபுட்டு வந்து கேட்ச் பண்ணிடுவேன். எனக்கு அதே மாதிரி அந்த இடத்துல 2 டாட் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபுட்டு பேரலாக டிஸ்பிளே ஆகணும். ஸோ நான் டவுனுக்கு வந்து D கொடுத்து என்டர் கொடுக்குறேன். ஸோ 2 டாட் வந்துருச்சு. எனக்கு அடுத்த ஃபுட்டு வந்து இங்கே கேட்ச் பண்ணியாச்சு. அடுத்த ஃபுட்டு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் மறுபடியும் ஒரு டவுன் கொடுத்து ரைட் கொடுத்தேன்னா ஃபுட்டு கேட்ச் ஆகும். சரி, இன்னும் ரைட். ஓகே, இப்போ வந்து ரைட் கொடுத்தப்போ எனக்கு கேட்ச் ஆகிடுச்சு. கேட்ச் பண்ணிவிட்டு அந்த கேட்ச் பண்ணதுக்காக எனக்கு வந்து 3 டாட்ஸ் வந்துருச்சு. அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு ஃபுட்டு வந்து எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் ரைட்டு ஒரு டவுனு. ஸோ 4 டாட்டு அண்ட் வந்து எக்ஸு. ஸோ இப்போ வந்து ஃபுட்டு கேட்ச் ஆகிடுச்சு. கேம் க்ரியேட் பண்ணியிருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஜோவோவில் கேட்டிருக்க கொஷின்ஸ் ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அது ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதுவுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ